ட்ரீஷான் ஸ்கூலில் இன்றைக்கி ரிசல்ட் டே. ரிசல்ட் அப்படின்னது 10th 12th படிக்கிற பசங்களுக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இல்லை, ஜூனியர் கேஜிக்கு ரிசல்ட் டே. போனோடனே மார்க் ஷீட் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வரணும். அதுக்கு தான் நானும் ட்ரிஷானும் கிளம்பியாச்சு. ட்ரிஷான் அப்போ ஆஃபீஸ் போயிட்டாங்க, வர முடியாதுன்ட்டாங்க. காலையில் நானும் வழக்கம் போல் எழுந்திரிச்சு காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டேன். காலையிலக்கு தோசை ஊற்றியாச்சு, மதியத்துக்கு சாதம், பருப்பு, பீட்ரூட் கூட்டு வச்சு சாப்பிட்டாச்சு. அப்படி நானும் ட்ரிஷானும் தனியாக ஆட்டோவில் கிளம்பிட்டோம். கல்யாணம் முடிஞ்சு மகாராஷ்டிராக்கு இங்கே வந்த புதுசில் வெளியே எங்கேயும் தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். போகவே மாட்டேன், வாசலில் கூட போய் நிற்க மாட்டேன். காலையில் ட்ரிஷான் அப்போ ஆஃபீஸ் போகும்போது கதவை பூட்டுறது தான், நைட் அவங்க வரும்போது தான் ஓப்பன் பண்ணுறது. இதுக்கிடையில் குப்பை வண்டி வரும், கண்டிப்பாக குப்பையை கொட்டி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. அதுக்கு மட்டும் கீழே இறங்குவேன். ஆனால் லிஃப்ட்டில் போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா கூட மற்ற மராட்டி லேடிஸும் வருவாங்க, அவங்க ஏதாவது பேசுவாங்க, நமக்கு ஒன்றுமே புரியாது. ரொம்ப பக்கபக்கன்னு பயந்து முழிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதே இது குப்பையை கொட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்தப்புறம் தான் என்னமோ ஒரு பெரிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ சிரிப்பு வந்தது. ஏன்னா இப்போ ஓரளவு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாச்சு, எங்கனாலும் நம்மளால தனியாக போக முடியுது, மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும் போது என்ன நினைச்சாலும் எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்தது. ஸ்கூல் போன பிறகு ட்ரிஷா நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு மிஸ் சொன்னாங்க. 400க்கு 398 வாங்கியிருக்கா. அப்படி அடுத்த வருஷத்துக்கான புது புக்கும் கொடுத்துட்டாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு. பாய், டேக் கேர்.